அக்கா வீட்ல இருந்து கிளம்புன நாள் நைட்டு நானும் அக்காவும் சுத்தமா தூங்கவே இல்லை. குழந்தைங்க 3 பேரையும் தூங்க வச்சுட்டு நானும் அக்காவும் பேசி அரட்டை அடிச்சிட்டு இருந்தோம். டைம் போனதே தெரியல. அப்புறம் பார்த்தா காலையிலேயே ஏர்லியராகவே எந்திரிச்சு கிளம்பிட்டோம். டிராவல் பண்ணி வந்ததுக்கு அப்புறமா ஓவர் டயர்டா இருந்தது. காலையில நான் எழுந்திரிக்கவே இல்லை. அம்மா தான் லஞ்ச் எல்லாமே குக் பண்ணி வச்சிருந்தாங்க. மதியம் லஞ்ச் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த செல்ஃப்ல இருக்க திங்ஸ் எல்லாம் பாப்பா எட்டி எடுக்கிறான்றனால அந்த 3 செல்ஃபையும் கிளீன் பண்ணி எம்டியா விட்டுட்டேன். மேல இருக்க செல்ஃப்ல உள்ள திங்ஸ் எல்லாம் இனிமேல் தான் கிளீன் பண்ணணும். சரி, அதை பொறுமையா பாத்துக்கலாம்னு சொல்லி விட்டுட்டேன். இன்னைக்கு ஃப்ரைடேனால வீடை ஃபுல்லா பெருக்கி மாப் போட்டு விட்டுட்டேன். ஈவினிங் போல அம்மா பஜ்ஜி சுட்டு கொடுத்தாங்க. வாழைக்காய் பஜ்ஜி, அப்பள பஜ்ஜி, கத்திரிக்காய் பஜ்ஜி, இது எல்லாமே ஒரே மாவுலயே கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு கொடுத்தாங்க. நம்ம வீட்டில் நம்ம என்னதான் டிஃப்ரெண்டா செஞ்சு சாப்பிட்டாலும் அம்மா வீட்டில் அம்மா கையால சமைச்சு அதை சாப்பிடும்போது அதுல இருக்க சுகமே தனிதான். வீட்டில இருந்தா கொஞ்சம் நஞ்ச வேலையும் முடிச்சுட்டு நான் வர்றதுக்குள்ள அம்மா பஜ்ஜி ரெடி பண்ணிட்டாங்க. அதை உட்காந்து சூடா சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டா இருந்தது. பாப்பாவுமே நல்லா விரும்பி சாப்பிட்டா. அதுக்கப்புறமா நைட்டு டின்னராவது நம்ம பண்ணலாம்னு நினைச்சேன். அதுவுமே அம்மாவே நான் பண்றேன்னு சொல்லிட்டு அம்மா தான் ரெடி பண்ணாங்க. அடை தோசையும் தேங்காய் சட்னியும் தான் ரெடி பண்ணியிருந்தாங்க.